வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்திகள். உங்களோடு இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான தேர்தல்கள் ஒரே நாளில். தேர்தல் சட்டங்கள் கடுமையாக பாதுகாக்கப்படும். தேர்தல்கள் ஆணையாளர் கருத்து. நாட்டின் ஊழல் மிக்க நிறுவனம் போலீஸ் திணைக்களம் என டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் கருத்து கணிப்பில் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டின் ஒவ்வொரு இடங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் 6 பேர் பலி. இந்தோனேசிய சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் 200க்கும் அதிகமான கைதிகள் தப்பியோட்டம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 6 பேர் உயிரிழந்ததுடன் 30 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்துகளில் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் பயணித்த பஸ் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவமும் அடங்குகிறது. புலனறுவு மன்னம்பிட்டிய கொட்டலிய பாலத்துக்கு அருகில் இன்று அதிகாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த 21 பேர் புலனறுவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களுள் 4 உயிரிழந்தனர். படுகாயங்களுக்குள்ளான 2 கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற செயலமர்வு ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் மட்டக்களப்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் கூறினர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சமுத்தி உத்தியோகத்தரவையில் இருந்தாங்க. உங்களை 11ஆம் தேதி அங்கே கொழும்புக்கு மீட்டிங் வர சொல்லி 14 பிரதேச இல்லத்தில் இருந்து நாங்கள் ஒரு கல்லாறு பேனத்தாக பண்ணிட்டு போனாங்க. இடையில் இப்போ வரக்குள்ள உங்களுக்கு அடிவட்டத்துக்கு புறம் தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி. அதுக்கு பிறகுதான் நாங்கள் வந்த வாகனத்தில் மறைச்சி ஆக்கள் எல்லாம் எடுத்து பேத்திட்டு. இந்த விபத்தில் மட்டக்களப்பு கிரான் பிரதேச சமுர்த்தி அபிவிருத்தியின் உத்தியோகத்தரான பேரின்பம் சடேசன் உயிரிழந்தார். அவர் மட்டக்களப்பு ஆரையம்பதி பிரதேசத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை ஆவார். சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் பயணித்த பஸ்ஸின் சாரதியான 31 வயதான சுந்தரம் பிள்ளை உதயகுமார் என்பவரும் உயிரிழந்துள்ளார். இதுவழி கண்டி ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்த கல்வி உத்தியோகத்தர்கள் சிலர் கம்பளை உலப்பனை பிரதேசத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இந்த விபத்தில் ஹட்டன் உதவி கல்வி பணிப்பாளரான பத்ரா ஜாவதன உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் கம்பளை மற்றும் நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் கவலைக்கிடமான நிலையில் இருந்த 2 கண்டி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மண்ணேற்றிச் சென்ற உழவு இயந்திரம் ஒன்று கலைவல பஸ் திரைப்படத்துக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ் ஒன்றுடன் மோதியதில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்தினால் கலைவல சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக மதிலுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மருந்து எடுத்த பின்னர் பஸ் தரிப்பிடத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். தம்புள்ள நோக்கி செல்லும் பஸ் ஒன்று இருந்தது. இந்த பக்கமாக உழவு இயந்திரம் ஒன்று வந்தது. நான் அதனை அவதானித்திருக்காவிட்டால் நானும் எனது குழந்தையும் விபத்தில் சிக்கியிருப்போம். இந்த விபத்தில் டபிள்யூ அன்ருத் என்ற ஒருவரை உயிரிழந்துள்ளதுடன் காயமடைந்த 8 பேர் கலைவல மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 2 தம்புள்ளை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் கூறினர். சந்தேகத்தின் பேரில் உழவு இயந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலுக்கு துரித தீர்வை வழங்கக்கூடிய வழிமுறை ஒன்றை உடனடியாக தயாரிக்குமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பணிப்புரை விடுத்துள்ளார். இதற்கான செலவுகள் தொடர்பில் அவதானிக்காது டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கான நிரந்தர தீர்வு குறித்து கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். சுற்றாடல் மற்றும் மீள் புதுப்பித்தல் அமைச்சின் தர மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலேயே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். மனித உயிரின் பெறுமதி குறித்து அதிக அளவில் அவதானம் செலுத்தி டெங்குவை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். கழிவுப் பொருள் முகாமைத்துவம், சூழல் பாதுகாப்பு, வனப்பயிற்சி, மரநடுகை, மாணிக்க கற்கள் அகழ்தல் முதலியன தொடர்பிலும் இந்த கூட்டத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கழிவுப் பொருட்கள் முகாமைத்துவத்திற்கான தீர்வினை கலந்துரையாடலுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தாமல் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். கொட்டிக்காவத்த முல்லேரியா பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள சோமாதேவி மகளிர் கல்லூரியின் மாணவிகள் இன்று டெங்கு ஒழிப்பு தொடர்பில் தெளிவூட்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். சோமாதேவி மகளிர் கல்லூரி மாணவிகள் இன்று பேரணியாக சென்றதுடன் வீதி நாடகத்தின் ஊடாக டெங்கு ஒழிப்பு தொடர்பில் தெளிவூட்டினார்கள்.
இதேவேளை பாடசாலைக்கு அருகில் உள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்து பெற்றோர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு முன்னர் கல்லூரிக்கு அருகிலுள்ள கழிவுப் பொருட்களை அகற்றுமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். டெங்கு காய்ச்சல் தொடர்பில் பெற்றோர்கள் அவதானமாக உள்ளீர்களா? உங்கள் பிள்ளைகள் டெங்கு காய்ச்சலில் இருந்து பாதுகாப்பாக உள்ளனர்களா? வயது பேதங்களின்றி டெங்கு நுளம்பு உங்களை காவு கொள்ளும். டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட பிள்ளைகள் பலர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமையை நீங்கள் அறிவீர்களா? கடந்த ஒரு மாத காலத்துக்குள் மாத்திரம் 9 வயதான பிள்ளைகள் அதிக அளவில் டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டுள்ளனர். இந்த சிறுவர்களின் முகங்கள் மிகவும் சோர்வாக காணப்படும். இதன் போது இந்த காய்ச்சல் ஆரம்பிக்கின்றது. இந்த நிலைமை மிகவும் அபாயகரமான ஒன்று. ஏனென்றால் இவ்வாறான நிலைமையின் போது சிறுவர்கள் சிறந்த வைத்தியரின் கண்காணிப்பில் கீழ் இருக்க வேண்டும். இந்த காய்ச்சல் ஏற்பட்டவுடன் வேறு எந்த ஒரு மருந்தும் வழங்காமல் பாராசிட்டமால் மாத்திரம் வழங்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் சிகிச்சை அளிக்க முடியும். කොච්චර ඉල්ලීම් කළත් සමහර දරුවන්ට උණ අඩුවීමට සඳහා ප්‍රතිකාර දෙනවා. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வடக்கில் 94 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தில் மாத்திரம் நிலக்கண்ணிப்படி அகற்ற வேண்டியுள்ளதாக ராணுவம் அறிவித்துள்ளது. சர்வதேச தரங்களுக்கு அமைய நிலக்கண்ணிப்படி அகற்றும் மனிதாபிமான நடவடிக்கை 2002ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச தரங்களுக்கு அமைய நிலக்கணிவெடி அகற்றும் மனிதாபிமான நடவடிக்கை 2002ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட போது 2064 சதுர கிலோமீட்டர் பகுதியானது நிலக்கணிவெடி அபாயம் நிலவும் பிரதேசமாக இனங்காணப்பட்டிருந்ததாகவும் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் நிலக்கண்ணிவெடி அபாயம் நிலவும் பிரதேசமாக 505 சதுர கிலோமீட்டர் பிரதேசம் இனங்காணப்பட்டிருந்தது. குறித்த நிலப்பரப்பில் நிலக்கண்ணிவெடி அகற்றும் பணிகள் படிப்படியாக நடைபெற்று தற்போது 94 சதுர கிலோமீட்டர் பிரதேசத்திலேயே நிலக்கண்ணிவெடி அகற்ற வேண்டியுள்ளதாக ராணுவ பேச்சாளர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் முன்னெடுக்கப்படும் இந்த மனிதாபிமான நடவடிக்கைகளில் ராணுவத்தினருடன் இணைந்து 4 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் செயற்படுவதாக அவர் குறிப்பிட்டார். லஞ்ச குற்றச்சாட்டின் பேரில் எட்டியாந்தோட்டை பிரதேச சபை தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோழி பண்ணையொன்றை நடத்திச் செல்வதற்கான அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக சந்தேக நபரான பிரதேச சபை தலைவர் வர்த்தகர் ஒருவரிடம் 15,000 ரூபாவை லஞ்சமாக கோரியுள்ளார் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. லஞ்ச தொகையை இன்று பிற்பகல் பெற்றுக் கொண்ட சந்தர்ப்பத்தில் சந்தேக நபரான எட்டியாந்தோட்டை பிரதேச சபை தலைவர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் இலங்கையில் உள்ள ஊழல் மிக்க அரசு நிறுவனமாக போலீஸ் திணைக்களத்தை பெயரிட்டுள்ளது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தை நாட்டின் ஊழல் மிக்க அரசு நிறுவனமாக இதற்கு முன்னரும் அந்த நிறுவனம் பெயரிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. உலகின் பாரிய கருத்து கணிப்பாக கருதப்படும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உலக ஊழலை மதிப்பிடும் கருத்து கணிப்பு இம்முறை 107 நாடுகளில் முன்னெடுக்கப்பட்டது. அதில் 1,14,000 பேர் தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் குறிப்பிடுகிறது. இலங்கையில் நடைபெற்ற இந்த கருத்து கணிப்பிற்கு அமைய நாட்டின் ஊழல் மிக்க அரசு நிறுவனமாக இலங்கை போலீஸ் திணைக்களம் பெயரிடப்பட்டுள்ளது. கருத்து தெரிவித்தவர்களுள் 64% இதனை உறுதி செய்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய ஊழல்மிக்க நிறுவனங்களாக முறையே அரசியல் கட்சிகளின் யாப்புக்கு அமைவான நிறுவனங்களின் அரசு ஊழியர்கள் மற்றும் கல்வியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் பெயரிடப்பட்டுள்ளன. அத்துடன் நாட்டில் உள்ள ஊழல்மிக்க நிறுவனங்களாக அரசு சார்பற்ற அமைப்புகள், வர்த்தக நிறுவனங்கள், நிதி கட்டமைப்புகள், சுகாதார பிரிவு மற்றும் ஊடகம் ஆகியவற்றை மக்கள் தமது தெரிவுகளாக முன்வைத்துள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைக்கு அமைவாக நாட்டின் 33% ஊழல் மிக்க அரசு நிறுவனமாக கல்வித்துறை 5வது இடத்தில் உள்ளது.
கல்வித்துறையில் தவறு இல்லாமல் இல்லை. உலகில் நாட்டில் காணப்படும் சிறந்த ஊழல் மிக்க திருடர்கள் அதிக அளவில் தேசிய பாடசாலைகளின் அதிபர் இருக்கையிலே அமர்ந்துள்ளனர். அதிபர் பாடசாலைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் நடந்து வந்தார் என சிறுவர்கள் கதைக்கின்றனர். 2 வருடங்கள் தேசிய பாடசாலையின் அதிபராக பணியாற்றினால் 2 கைகளிலும் 2 கார்களையும் வாயில் ஒரு காரையும் ஏந்திச் செல்வதாக கூறுகின்றனர். இலங்கையர்களில் 19% மாணவர்கள் கடந்த 1 வருட கால பகுதியில் ஏதேனும் ஒரு சேவையை பெற்றுக் கொள்ளும் போது லஞ்சம் வழங்கியுள்ளதாக டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. போலீஸ் கடமை, காணி, வரி பணம் செலுத்துவது, நீதிமன்ற நடவடிக்கைகள் மற்றும் அனுமதி பத்திரம் ஆகியவற்றை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்புகளில் கலந்து கொண்டுள்ள இலங்கையர்களுள் 47% மாணவர்கள் ஊழலை குறைக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்கம் சேத்திரன் அற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதுடன் 33% மாணவர்கள் அதனை அரசாங்கத்தினால் முன்னெடுக்க முடியாதுள்ளதாக கூறுகின்றனர். ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு பலமான சுதந்திர நிறுவனம் ஒன்றை உருவாக்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்று உலகின் ஊழல் தொடர்பான கருத்து கணிப்பு தொடர்பில் தெளிவூட்டும் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் தலைவர் ஹியூக்வர்ட் லெவல் தெரிவிக்கின்றார். பொதுமக்களுடன் நெருங்கிய முக்கிய நிறுவனங்கள் மற்றும் முதன்மை சேவைகள் ஊழல் நிறைந்து காணப்படுமாயின் மக்களுக்கு பாரிய பாதிப்பு ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். கோரம் இல்லாததால் பாராளுமன்றத்தின் இன்றைய நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அக்ராசனம் தீர்மானித்தது. அண்மையில் ஏற்பட்டிருந்த அனர்த்த நிலைமை குறித்து எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்பட்ட சபை ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதம் இடம்பெற்ற போதே சபாநாயகர் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டார். விவாதத்தின் போது குறுக்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் சபையில் கோரம் இல்லை என சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பதற்கான மணியோசை எழுப்புவதற்கு பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் சந்திரகுமார் முருகேசன் நடவடிக்கை எடுத்தார். பின்னர் உரிய நேரத்துக்குள் சபையில் உறுப்பினர்கள் பிரசன்னமாகாத காரணத்தால் கோரம் காணப்படவில்லை என்று அக்ராசனம் அறிவித்தது. அதன் பின்னர் இன்றைய தினத்துக்கான பாராளுமன்ற நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அக்ராசனத்தினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. உத்தேச 21வது அரசியலமைப்பு திருத்தமாக முன்வைக்கப்பட்ட சட்டமூலத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பிலான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை பிரதி சபாநாயகர் சாந்திம வீராக்கொடி இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். I wish to announce to the House that I have received the determination of the Supreme Court in respect of the bill titled உத்தேச 21வது அரசியலமைப்பு திருத்தமாக முன்வைக்கப்பட்ட சட்டமூலத்தை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பிலான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானத்தை சபையில் அறிவிக்க நான் விரும்புகிறேன். அரசியலமைப்பின் 123வது பரிந்துரைக்கு அமைய மனுதாரர் சட்டத்தை தவறான முறையில் பயன்படுத்தி மனுவை தாக்கல் செய்திருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இந்த மனு அரசியலமைப்பின் 120 மற்றும் 124ஆம் இலக்க பரிந்துரைகளுக்கு அமைய நீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு முரணானது என்றும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. on a footing in contravention of the jurisdiction conferred on the செய்திகள் தொடர்கின்றன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் ரசாயன ஆய்வுக்கூடத்தில் இன்று முற்பகல் தீ பரவியமையினால் ஊழியர்கள் 2 காயமடைந்துள்ளனர். பரவிய தீ தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் SK கமகே தெரிவித்துள்ளார். தீயணைப்பு சேவைகள் திணைக்களத்தின் தீயணைப்பு வாகனங்கள் கொண்டுவரப்பட்டதாக ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் பணிப்பாளர் மேலும் கூறினார். இந்த தீ விபத்தை கட்டுப்படுத்துவதற்காக 3 தீயணைப்பு வாகனங்களை ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்ததாக தீயணைப்பு சேவைகள் திணைக்களம் குறிப்பிட்டது. ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் ரசாயன ஆய்வுக்கூடத்தில் இடம்பெற்ற தீ விபத்தினால் வைத்தியசாலையின் 2 ஊழியர்கள் சிறிய அளவில் காயமடைந்தனர். ஆய்வுக்கூடத்திற்கு பாரிய அளவில் சேதம் ஏற்படவில்லை. எந்த ஒரு உபகரணத்திற்கும் சேதம் ஏற்படவில்லை. சிறிய அளவிலான தீ விபத்தே ஏற்பட்டுள்ளது. ரசாயன பொருட்களின் வெப்பநிலை ஓரளவு அதிகரித்தமையினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என நாம் கருதுகிறோம். அனைத்து ஊழியர்களும் உடனடியாக செயற்பட்டு தீயினை கட்டுப்படுத்தினர்.